நம்ம ஃப்ரெண்ட் சுரேஷ் 10 இயர்ஸாக ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் ஜாப் போயிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு சில விஷயங்கள்லாம் ஃபீல் ஆச்சு. நமக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இல்லை, டைம் ஃப்ரீடம் இல்லை, ஒரு கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஒரு நாள் டிசைட் பண்ணுறாரு, நாமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு. என்னதான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் கூட அவருக்குள்ள ஒரு பயம் இருந்தது. எப்படி பிஸ்னஸ் ரன் ஆகும், ஃபெயிலியர் ஆகிடுமா, இல்லை லாஸ் ஆகிடுமா, நமக்கு ஃபிக்ஸ்டு இன்கம் கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப டவுட்லேயே இருந்தார். அந்த டைமில் இவர் பார்த்த விஷயந்தான் ஃப்ரான்ச்சைஸின்னா சொல்ல தேவையில்லை. ஆல்ரெடி அவங்க பிராண்ட் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு சிஸ்டம் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போது இது ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லை ட்ராப்பா, நம்ம இதை பற்றி அனலைஸ் பண்ணுறோம். இப்போது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு சுரேஷ் ஒரு ஃபுட் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டார். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு 12 to 15 lakhs ஆகும். அந்த ஃபுட் ஃப்ரான்ச்சைஸ் பிராண்டு சுரேஷ்கிட்ட நாங்கள் ட்ரைனிங்கு, செட்டப்பு, சிஸ்டம்மு எல்லாமே, மார்க்கெட்டிங் சப்போர்ட் கூட நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு 2 months நல்ல க்ரௌடு, எக்ஸைட்மெண்ட்டு, நல்ல சேல்ஸு, இதெல்லாம் பார்த்துட்டு சுரேஷ் நம்ம ஒரு தப்பான டெசிஷன் எடுக்கலை, நம்ம கரெக்டாக தான் ஒரு டெசிஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னு நம்புறாரு. ஆக்சுவலி ஃப்ரான்ச்சைஸ் ஒரு நல்ல லேர்னிங் டூல் தான். இதில் சுரேஷ் என்னென்ன லேர்ன் பண்ணிக்கிறாருன்னா, டெய்லி ஆப்ரேஷன்ஸு, ஸ்டாஃப் ஹேண்ட்லிங்கு, டெய்லி டிசிப்ளினு, சப்ளை செயினு, ஒரு மெட்டீரியல் எங்கேருந்து வருது, ஸ்டாக் எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஒரு சிஸ்டம் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு கற்றுக்கிறாரு. ஆனால் ஒரு சிஸ்டம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு கற்றுக்கல அவர். வை? ஏன்னா பிராண்டு தான் ஒரு மெனு கூட டிசைட் பண்ணுறாங்க, ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதும் பிராண்டு தான், மெட்டீரியல் எங்கே வாங்கணும், எங்கேருந்து சப்ளை வருதுன்னு டிசைட் பண்ணுறதும் பிராண்டு தான், ஏன் ஈவன் மேன் பவர்ஸ் கூட பிராண்டு தான் கொடுக்குறாங்க. அப்போ சுரேஷோட வேலை என்ன? அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது மட்டும்தான் ஒரு வேலை. இவர் புதுசாக திங்க் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. ரியாலிட்டி 3வது மாதத்துலேருந்து தான் நமக்கு தெரிய வரும். ஏன்னா ராயல்ட்டி, ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, சேல்ரி இதெல்லாம் போக உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்கும். சேல்ஸ் இருந்தாலும் கேஷ் இல்லை. சேல்ஸ் இருக்குது ஆனால் ப்ராஃபிட் கம்மி. நமக்கு ஒரு 6 to 7% தான் ப்ராஃபிட் நிற்கும். இது போக இன்னும் என்னென்ன ட்ராப்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ட்ராப் என்னென்னா செட்டப் ட்ராப். அவங்க சொல்கிற செட்டப்பு நம்ம லோக்கல் கான்ட்ராக்டர்ஸ் வச்சு பண்ணால் ஒரு 4 to 5 lakhs ஆகும். ஆனால் அவங்க உங்களுக்கு 7 lakhs பில் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க உங்கள் செட்டப்பில் கூட தே வில் மேக் ப்ராஃபிட்ஸ். இன்னொன்று என்னென்னா காஸ்ட் ட்ராப். அதாவது ரா மெட்டீரியல்ஸ் கூட அவங்களோட ஃபிக்ஸ் சப்ளையர்கிட்ட இருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும். சேம் ப்ராடக்ட்டு சீப் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் கிடைச்சாலும் கூட உங்களால் யூஸ் பண்ண முடியாது. இப்போது இது நம்மளோட ப்ராஃபிட்டை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுது. இன்னொன்று என்னென்னா கண்ட்ரோல் இல்யூஷன். சுரேஷ் சில விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைப்பார், ப்ரைஸை சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பார். ஆனால் அது அலோடு இல்லைப்பா. பிஸ்னஸ் உங்கள் பேரில் தான் இருக்கும், ஆனால் கண்ட்ரோல் அந்த பிராண்ட் கிட்ட தான் இருக்கும். என்னென்னா லொக்கேஷன் ட்ராப். இப்போ சுரேஷ் ஒரு லொக்கேஷனை பார்த்து அந்த பிராண்ட் கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஏதோ ஒரு லொக்கேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பிராண்ட் அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, அங்கே ஃபுட் ஃபால் இல்லை, விசிபிலிட்டி இல்லை அப்படின்னு ஒரு பொய் சொல்லி ப்ரைம் லொக்கேஷனுக்கு ஒரு ஹையர் ரெண்ட்டுக்கு நம்மளா ட்ராப் பண்ண வைப்பாங்க. ஏன்னா அவங்களோட பிராண்ட் இமேஜுக்கும் அவங்களோட பிராண்ட் விசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்மளை இந்த மாதிரி ஒரு ட்ராப் பண்ணுவோம். ஃபைனலாக அவங்களுக்கு தான் இதுலேயும் கூட ப்ராஃபிட். அப்போ பிராண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற லொக்கேஷனுக்கு போனால் ஆப்வியஸ்லி டபுள் ரெண்ட் கொடுக்கணும், ஹை ரெண்ட். ஸோ அதோட ரிசல்ட் என்ன? ஹை சேல்ஸ், ஆனால் ப்ராஃபிட் இல்லை. இப்போ பிராண்ட் ஃப்ரான்ச்சைஸில் நம்மளோட லொக்கேஷன் கூட நம்ம கண்ட்ரோல் இல்லை. பிகாஸ் அதுக்கு கூட பிராண்டோட அப்ரூவல் வேணும், பிராண்டோட ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். இன்னொன்று என்னென்னா எக்ஸிட் ட்ராப். ஒரு 1 year கழிச்சு வேண்டாம், நமக்கு செட் ஆகலை, எக்ஸிட் ஆகிடலான்னு நினச்சா கூட அக்ரிமெண்ட் இருக்குது, ரீசேல் இல்லை. இந்த ஃப்ரான்ச்சைஸை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி ஈஸி, எக்ஸிட் கஷ்டம். ஏன்னா லாஸ் நமக்கு தான். ஃப்ரான்ச்சைஸில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு இல்லை, ஆனால் பிளைண்டாக போனால் ட்ராப் தான். ஆனால் ஃப்ரான்ச்சைஸி பிஸ்னஸ் லேர்னிங்காக போனால் ஓகே, பட் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கும். சுரேஷ் ஒரு பாயிண்டில் ரியலைஸ் பண்ணுறாரு, அவர் ஏர்ன் பண்ணுற இன்கம்மு அவர் போடுற எஃபர்ட்டுக்கு ஈக்குவலாக இல்லை. இந்த சேம் எஃபர்ட்டை ஒரு ஜாபில் போட்டிருந்தா கூட ரிஸ்க்கு கம்மி, ஸ்ட்ரெஸ்ஸு கம்மி, சில விஷயத்த சேஞ்ச் பண்ண முடியும் நம்மளால். ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை யோசிங்க. ஒரு பிராண்ட் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் நடக்குமா? ஃப்ரான்ச்சைஸ் டீச்சர்ஸ் யூ how to follow the system but not how to create the one, because margin matters.